18வது IPL திருவிழா கடந்த 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்கியது. இதில் 6வது லீக் போட்டியான ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கான இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கில் இறங்கினர். இதன் முடிவில் ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டை இழந்து 151 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. ராஜஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக துருவ் ஜுரெல் 33 ரன்கள் எடுத்தார். கொல்கத்தா தரப்பில் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். அதன் பிறகு 152 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் இறங்கிய கொல்கத்தா அணி 17.3 ஓவரில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்தது. இதன் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் தரவரிசையில் கொல்கத்தா 6வது இடத்திற்கு முன்னேறி உள்ளனர். இந்த போட்டியில தோல்வியை தழுவியதால் தரவரிசையில் ராஜஸ்தான் தொடர்ந்து 10வது இடத்திலேயே நீடிக்கின்றனர். நேற்று நடந்த இந்த போட்டியில் 97 ரன்கள் எடுத்த குயின்டன் டி காக் ஆட்ட நாயகன் விருதை பெற்றுள்ளார். 6வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 7வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி லக்னோ சூப்பர் ஜயன்ட்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் நடக்க உள்ளது.